மன மகிழ்ச்சிக்கு உதவக்கூடிய டோபமைனை இயற்கையாக பெருகச் செய்ய இந்த 5 சுலபமான வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். டோபமைன் என்பது மூளையில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு வித ரசாயனம். இது நமது மனநிலையை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள உதவும். நல்ல ஆற்றலோடு செயல்பட துணை நிற்கும். டோபமைனை இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய முறைகள் பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். நமது உடலில் டோபமைனுடைய பங்கு என்ன? டோபமைன் உடல் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பங்கு வகிக்கிறது. உடல் இயக்கம், நினைவாற்றல், மகிழ்ச்சிகரமான மனநிலை, ஊக்கம், நடத்தை, அறிவாற்றல், தூக்கம், உற்சாகம், படிக்கக்கூடிய மனநிலைக்கும் இவை உதவி செய்கிறது. ஒருவருக்கு டோபமைன் அளவு குறைவாக இருந்தால் அவர் சோர்வாக, ஊக்கமில்லாத மனதோடு, மகிழ்ச்சியற்றவராக, மனம் அலைப்பாயும் தன்மையோடு இருப்பார். தூக்க பிரச்சனைகளும் இருக்கும். டோபமைனை நாம் இயற்கையாகவே அதிகரிக்க செய்யலாம். அந்த அதிகரிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் டோபமைனை அதிகரிக்கக்கூடிய உணவுகளும் இருக்கிறது. அவை நமது உடலுக்கு தைரோசின் என்கிற அமினோ அமிலம் தேவைப்படுகிறது. அந்த உணவானது பாலாடை கட்டி, மீன், இறைச்சி, தானியங்கள், பால், பீன்ஸ், சோயா இது போன்றவற்றில் அதிகம் இருக்கிறது. மேலும் காபின் அதிகம் உள்ள காஃபி மற்றும் சாக்லேட் போன்றவை டோபமைன் சுரப்பை அதிகரிக்கும். பாதம், ஆப்பிள், வெண்ணெய், வாழைப்பழம், சாக்லேட், பச்சை இலை காய்கறிகள், பச்சை தேயிலை, லீமா பீன்ஸ், ஓட்ஸ், ஆரஞ்சு, பட்டாணி, எள் மற்றும் பூசணி விதைகள், தக்காளி, மஞ்சள், தர்பூசணி, கோதுமை ஆகியவை டோபமைனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக உழைத்து அதில் வெற்றி காணும் போது நமது உடல் டோபமைனை வெளியிடுகிறது. புதிய விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கொள்ளும் போதும் டோபமைன் அதிகரிக்கிறது. மிதமான சூரிய ஒளியில் 20 நிமிடம் தினமும் நாம் செலவிட்டால் டோபமைனின் சுரப்பு என்பது அதிகரிக்க செய்கிறது. அதே போல ஆழ்ந்த சுவாசம், எளிய தியானம் கூட டோபமைன் அளவை அதிகரிக்கும். மூச்சை உள்ளிழுத்து 4 வரை எண்ணி பிறகு அதை வெளியே விடும் போதும் டோபமைன் அளவு அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம். தியானம், உடற்பயிற்சி, யோகாசனம், மசாஜ், செல்ல பிராணியோடு விளையாடுவது, நடப்பது, புத்தகம் படிப்பது இது போன்ற விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடும் போதும் டோபமைன் அளவு என்பது அதிகரிக்க செய்கிறது. நன்றி உணர்வு மிக முக்கியமாக மனிதர்களுக்கும், இயற்கைக்கும், கடவுளுக்கும் நன்றி சொல்லும் போது டோபமைனை மூளை அதிக அளவில் வெளியிடுகிறது. எனவே சிறிய அளவு நன்மை கிடைத்தாலும் அதற்காக நன்றி சொல்வது உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும்.